2026-27 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. கடந்த ஆண்டு 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி இல்லை என அறிவிக்கப்பட்டது. இந்த ஆண்டு நிலையான கழிவுத் தொகையை 75,000 ரூபாயில் இருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்த நடுத்தர வர்க்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கப்பிள் டாக்ஸ் எனப்படும் தம்பதிகள் இணைந்து வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யும் முறை அறிமுகப்படுத்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்நிலையில் மத்திய பட்ஜெட்டிற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் அளிப்பதற்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் அமைச்சரவை கூட்டத்தில் மத்திய பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. மத்திய பட்ஜெட்டிற்கு அமைச்சரவை ஒப்புதலும் வழங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காவியா. வணக்கம் காவியா. இன்னும் சற்று நேரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஏதேனும் சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்படுமா? கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அந்த பட்ஜெட்டுக்கு தற்போது மத்திய அமைச்சரவை கூட்டத்தில், குறிப்பாக பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. 2026-2027 நிதியாண்டுக்கான மத்திய அரசின் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முன்னதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குறிப்பாக முன்னதாக நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரானது கடந்த 28ஆம் தேதி இரு அவைகளின் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியது. இதனிடையே ஆண்டுதோறும் பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது வழக்கம். அதன்படி 2026-27 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காலை 11 மணிக்கு நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை நாடாளுமன்றம் விடுமுறை தினம் என்ற போதும் இன்று பட்ஜெட் தாக்கல் என்பதால் நாடாளுமன்றம் செயல்பட இருக்கிறது. 27 ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக ஞாயிற்றுக்கிழமைகளில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. மத்திய பட்ஜெட்டில் தொழில் வளர்ச்சி, முதலீடு, வர்த்தகம், தனிநபர் வருமான வரி உச்சவரம்பில் விலக்கு, ஜிஎஸ்டி, வளர்ச்சி திட்டங்கள், ரயில்வே திட்டங்கள் உட்பட பல்வேறு அறிவிப்புகள் இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தொழில்துறையினருக்கான சலுகைகள் மற்றும் பல்வேறு தரப்பினருக்கான புதிய திட்ட அறிவிப்புகளும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரை வரி விதித்துள்ள நிலையில் தொழில்துறையினருக்கான புதிய சலுகைகள் அறிவிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. தொடர்ந்து இந்த நிலையில்தான் முன்னதாக பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்னதாக குடியரசுத் தலைவரை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்து பேசினார். அப்போது பட்ஜெட்டின் பல்வேறு சிறப்பம்சங்கள் குறித்து குடியரசுத் தலைவரிடம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவரிடம் தயிர் மற்றும் சர்க்கரை அடங்கிய இனிப்பை அவர் வாங்கி பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்தில் தற்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். தற்போது அவர் நாடாளுமன்றம் நோக்கி வந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டமானது நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. அதில் அந்த கூட்டத்தில் முக்கிய அமைச்சர்கள், அதாவது குறிப்பாக அனைத்து மத்திய அமைச்சர்களும் பங்கேற்ற நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள மத்திய பட்ஜெட் மீது அதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பரபரப்பான சூழல்களுக்கு மத்தியில் இன்னும் சரியாக அரை மணி நேரத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காவியா.